லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னாச்சு அன்பரசிக்கு? இன்னைக்கு ஏன் காலேஜுக்கு வரல? மஞ்சு, இங்க வா. சார். மஞ்சு, கிளாஸ்ல பார்த்தேன், நாளை காணோம். எங்கேயாவது வெளியே போனியா? சார், அது ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு கேண்டீன்ல எக்ஸிபிஷன்ல, அதான் வெளியில வந்து. சரி, நீ மட்டும் இங்க இருக்க, அன்பரசி எங்க? இன்னைக்கு அன்பரசி காலேஜுக்கும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் சார். அன்பரசி ஃபோன் எடுக்கவே இல்ல சார். இது வரைக்கும் அவ காலேஜ் ஒரு நாள் கூட வராம இருந்ததே இல்ல சார். என்னன்னு தெரியல சார். இப்பவும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணல மஞ்சு. சார், நானும் 4-5 வாட்டி பண்ணிட்டேன் சார். அவ எடுக்கல சார். சார், அனன்யாவை கேட்டு பார்க்கலாமா சார்? நான் அனன்யாவை கூட காலையில இருந்து காலேஜில் பார்க்கவே இல்லை. ஒருவேளை அனன்யாவும் காலேஜுக்கு வரலையோ? சார், ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சார். அம்மா. என்ன அனன்யா? பாத்தியாமா, விஸ்வா கால் பண்ணிட்டு இருக்காரு. அட்டெண்ட் பண்ணி பேசுடி. மா, அவர் ஒன்னும் ஏன் கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணல. நான் இப்போ அட்டெண்ட் பண்ணா அன்பரசி ஏன் காலேஜுக்கு வரலன்னு கேட்பாரு. ஏய், அதெல்லாம் இருக்காது, பேசு. நான் காலேஜுக்கு வரலன்னு அவருக்கு மார்னிங்கே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை என்கிட்ட பேசணும்னா அவரு மார்னிங்கே கால் பண்ணிருப்பார்ல. அந்த வேலைக்காரிய பத்தி பேசுறதுக்கு தான் உனக்கு கால் பண்றாரா? ஆமாமா, அதுக்கு தான் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதுக்கு அவர் கால் அட்டெண்ட் பண்ணணும்? தூக்கி எறி. அனன்யாவும் ஃபோன் எடுக்கல. 2 பேரும் காலேஜுக்கு வரல. என்னன்னு தெரியலையே. சார், ஏதா ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பா சார். அப்போ வேற ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மஞ்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க சார். காலேஜ் முடிஞ்சதும் அன்பரசி வீட்டுக்கு போய் என்னன்னு விசாரிச்சு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். நான் போய் பார்க்கறேன் சார். சரி. தேங்க்யூ சார்.
என்னடி? மா, இவ்ளோ பண்ணியும் அவ போகாம வீம்பா வீட்டு கீழே உட்கார்ந்திருக்கிறத பாத்தியா? திமிரு வேற என்ன? ரோட்லயே உட்காரட்டும். எவ்வளவு உன்னை டார்ச்சர் பண்ணிருப்பா? இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல அவ இடம் என்னன்னு. மா, அவளை இங்கிருந்து எப்படியாவது விரட்டணுமா? ஏண்டி, அவ இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அனன்யா. மா, அவ ஏதாவது பண்ணி திரும்ப வீட்டுக்குள்ள வந்துருவாளோன்னு தான் பயமா இருக்குமா? அவ என்ன பண்ணாலும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. ஏன்னா புள்ள பாசத்தை மிஞ்சுறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உங்க அப்பா வாயில அந்த கிழவி எப்ப ரத்தத்தை பாத்துச்சோ அப்பவே அந்த அன்பரசி மேல இருந்த நம்பிக்கையெல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சிருக்கும். இனி எந்த காரணத்துக்காகவும் அந்த கிழவி இவள வீட்டுக்குள்ளேயே சேர்க்காது. அதனால உனக்கு எந்த பயமும் வேண்டாம். மா, அதுக்காக இப்படியே வீட்டு வாசல்ல இருக்கட்டும்னு விட்டுற சொல்றியா? எவ்வளவு நேரம் இங்கே இப்படி இவளால உட்கார முடியும்? கொஞ்ச நேரத்துல வயித்து பசி சுண்டி இழுக்கும். கண்ணு வேற தூக்கத்துல சொருக போகுது. அதுக்கப்புறம் அவளே தானா எழுந்து போக போறா. இத பாரு, அதனால நாம எதுவுமே செய்ய தேவையில்லை. வா, இவ எப்படியோ போகட்டும். வா. மேடம் 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 ப்ளீஸ் மேடம் மேடம் நான் சொல்றதை கேளுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் 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 நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மேடம். மேடம் மேடம் நான் சொல்றதை கேளுங்க மேடம். கொஞ்சம் கேளுங்க மேடம். ப்ளீஸ் மேடம் 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 சொல்றதை கேளுங்க மேடம். ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் எப்படி ஜானகி மேடம் கிட்ட நிரூபிப்பேன்? ஏன் இப்படி வெளியில உட்கார்ந்துட்டு இருக்க? உன் பையெல்லாம் வேற வெளியே கிடக்குது. உன்னதான் கேக்குறேன் அன்பு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. உன் பாட்டி கையில இருக்கிற காஃபியை முதல்ல வாங்கடி. இந்த காஃபில இவ எதையும் கலந்துருக்காத. இதுல அன்பரசி ஏதோ கலந்துருக்கா, அப்படிதானே? இத நான் குடிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அன்பரசி மேடம், இந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு.
சத்தியமா நான் காஃபில எதுவுமே கலக்கல மஞ்சு. ஐயோ அன்பு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நூல் அளவு கூட கெட்டத நினைக்காதவ. ஆனா ஜானகி மேடம் எப்படிதான் உன்னை நம்பாம போனாங்கன்னு தான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஜானகி மேடம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல மஞ்சு. கண்டிப்பா நீ ஏதோ செஞ்சிருக்க மாட்ட அன்பு. ஆனா இதுல யாரோ உன்னை மாட்டி விடணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது அன்பு. சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க போற? தெரியல. மேடம்க்கு நான் எதுவுமே செய்யலன்னு புரிய வைக்கணும். சந்திரசேகர் சாருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும். இங்க உட்கார்ந்து இருந்தா நீ சொன்னதெல்லாம் நடந்துருமா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மஞ்சு. அவங்க என்ன இந்த வீட்டுல ஒருத்தி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு போய் நான் இப்படி செய்வேனா? நான் அப்படி பண்ணலன்னு நிரூபிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ச்சே, ஏன் தான் உனக்குன்னு இப்படி எல்லாம் நடக்குதோ? நீ காலேஜுக்கு வரலன்னு நான் சொன்னதுமே விஸ்வாஸ் சார் கரெக்டா சொன்னாரு. அன்பரசிக்கு ஏதோ பிரச்சனையா இல்லையான்னு தெரியல, நீ போய் பாத்துட்டு வான்னு சொன்னாரு. வந்தா அதே மாதிரி இருக்கு. சரி, நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. மேடம்க்கு நான் எந்த தப்பும் செய்யலன்னு தெரியப்படுத்தி மேடமே என்ன கூப்பிட்டு பேசுற வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்திருக்க போறேன். என்ன சொல்ற அன்பு? ஆமா, இப்பவே மணி 9 ஆச்சு. இதுக்கு மேல வீட்ல இருந்து யாரும் வெளியில வர போறது இல்ல அன்பு. காலையில வந்து மேடம பார்த்து எதுனாலும் பேசிக்கலாம். சொன்னா கேளு அன்பு, வா ஹாஸ்டலுக்கு போலாம். இல்ல நான் வரல மஞ்சு, நீ போ. அன்பு, ராத்திரியில இப்படி ஒத்தையில ரோட்லயே உட்கார்ந்துகிட்டு இருப்ப? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அன்பு. எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் இங்க இருந்து வர மாட்டேன். ஐயோ, புரிஞ்சுக்கோ அன்பு, நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போக முடியும்? நானும் இங்கேயே இருக்கேன். ஏய், நீ எதுக்கு இங்க இருக்கணும்? நீ போ. நீ இப்படி தனியா, அதுவும் இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? சொன்னா கேளு மஞ்சு, நீ போ. ஒண்ணு நீ என் கூட வா, இல்லனா நானும் உன் கூட இங்கே. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? ஹாஸ்டலுக்கே போலாம் ப்ளீஸ். மஞ்சு, மஞ்சு, வா போலாம். ஹாஸ்டலுக்கு போலாமா? இப்பவாது போலான்னு சொன்னியே. சரி வா அன்பு, போலாம். சார் எனக்கு பார்க்கணும்டி. அவருக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கூட தெரியல. சீக்கிரம் அவரு நல்லா ஆகணும்னு கோயிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டிட்டு வரலாம். இப்ப கூட சார் நல்லா இருக்கணும்னு தான் யோசிக்கிற. உன்னை பத்தி யோசிக்க மாட்ற. உன்னை போய் எப்படி தப்பா நினைச்சாங்கன்னு தான் எனக்கு புரியல. சரி வா, கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு வரலாம்.
பரவாயில்ல நானே அதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா பரவாயில்ல போலாம். மஞ்சு. வா அன்பு. ம். வா போலாம். ம். மஞ்சு நீ இங்கே இரு, இது புடிச்சுக்கோ, நான் வந்துடுறேன். சாமி, சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவரு சீக்கிரம் குணமாகணும். அதோட நானும் எந்த தப்பும் பண்ணல. ஆனா மேடம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, என் மேல தப்பு இல்லைன்னு நீதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அன்பு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எழுந்திரி முதல்ல. எதுக்கு உன்னை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? அன்பு, எந்திரின்னு சொல்றல்ல. என்ன அன்பு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நாம என்னதான் உயிரை கொடுத்து பழகினாலும் பணக்காரங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இத்தனை நாள் நீ அவங்க வீட்ல இருந்ததுக்கு உன் குணம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? அப்படி அவங்களுக்கு தெரியலனா என்ன அர்த்தம்? அவங்க மனசளவுல மனசார உன்கிட்ட நெருங்கி பழகலன்னு அர்த்தம். உன்னை இத்தனை நாளா ஒரு டிஸ்டன்ஸ்லயே வச்சு பழகிருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நீ அவங்க மேல எவ்வளவு பாசமா இருந்த, அவங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தன எல்லாம் யோசிக்காம, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நீ சொல்றத கூட நம்பாம உன்னை வெளியில அனுப்பிட்டாங்க. பணக்காரங்க புத்தியே அப்படிதான் அன்பு. இல்லாதவங்கனாலே ஏமாத்துவாங்கன்ற நினைப்பு அவங்க மனசுல இருக்கும். அதையெல்லாம் ஒரு நாள மாத்த முடியாது அன்பு. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? மஞ்சு, எனக்கு ஜானகி மேடம், சந்திரசேகர் சார் பத்தி நல்லாவே தெரியும். நீ சொல்ற மாதிரி ஆள அவங்க கிடையாது. நேத்து நடந்த பிரச்சனை இல்ல, நீயோ நானோ இருந்திருந்தாலும் நாம கூட இப்படிதான் முடிவெடுத்திருப்போம். ஏன்னா சூழ்நிலை அப்படி. என்ன சொல்றதுனே தெரியல அன்பு. அவங்க வீட்டை விட்டு துரத்துனா கூட சார் நல்லா இருக்கணும், மேடம் நல்லா இருக்கணும், தப்பானவங்க இல்லைன்னு சொல்லி அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு இருக்க பாத்தியா? இந்த நல்ல மனசை ஏன் அவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அன்பு. மேடம், 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 சாருக்கு எப்படி இருக்கு மேடம்? மேடம் சொல்லுங்க மேடம், சாருக்கு எப்படி இருக்கு மேடம்? மேடம், மேடம், அன்பு, சாருக்கு அவங்கதான் உன்னை ஏறு எடுத்து கூட பாக்கல. திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் பேசுற. அவங்கதான் பதில் கூட பேசாம போறாங்கல்ல. நீ ஏன் அன்பு இப்படி இருக்க? சாருக்கு என்னாலதான் இப்படி ஆயிருச்சுன்னு என் மேல கோபத்துல இருக்காங்க. அதனாலதான் முகம் கொடுத்து கூட பேசாம போறாங்க. அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா பேசுவாங்க. அன்பு, ஐயோ கடவுளே, நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு அன்பு. சாமி, சந்திரசேகர், ரிஷபராசி, கேட்ட நட்சத்திரம். சக குடும்பானாம் சர்வாபிட்டதா சித்தர்த்தம் சர்வானுகுலிதா சித்தர்த்தம் ஆயுராரோக்ய
மேடம் மேடம் ஏன் மேடம் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? நான் போய் சாருக்கு காஃபில ஏதாவது கலப்பனா? மேடம் சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் பண்ணல மேடம். சாமி முன்னாடி கூட நான் சத்தியம் பண்ணிட்டேன். இதுக்கு மேலயும் நான் என்ன பண்ண நம்புவீங்க மேடம்? சாருக்கு நல்லா ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் தப்பு பண்ணலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட பேசுற வரைக்கும் என் கையில சூடம் இப்படிதான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்.